தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது அப்படின்னு. அது புது புது காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டே தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நல்லா தாங்க சொல்லுது, ஆனா என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அங்கதான் நீங்க தப்பு பண்ணிடுறீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு. நீங்க உங்க கஷ்டத்தை, உங்க வேதனையை, உங்க விருப்பத்தை உங்களுக்குள்ளாகவே வச்சுக்கிறதுனால ஒரு காரியமும் ஆக போறது கிடையாது. அதுக்காக தேவனுக்கு நீங்க படுற கஷ்டங்கள், வேதனைகள் அதெல்லாம் தேவனுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவன் ஒரு காரியத்தை உங்களை இடத்த விரும்புகிறார். என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்கட்டும், அவனுடைய கஷ்டமோ என்ன காரியமாக இருந்தாலும் சரி என்கிட்ட கேட்கும் பொழுது அதிலிருந்து அவனை விடுவிக்க நான் சித்தமுள்ளவராக தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் தேவன் சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிறோம், தேவன்கிட்ட தெரியப்படுத்த மாட்டேங்கிறோம், தேவன்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறோம். தேவன் இடத்துல கேளுங்க, நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவாசிங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவன் அந்த காரியத்தை நிறைவாய் அருளுகிறவராக இருக்கிறார்.